ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? சோ இன்னைக்கு நாம எந்த தலைப்பு பார்க்க போறோம்னா, தமிழ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி 2026க்கான ஆனுவல் பேனல் அப்படின்றது கண்டிப்பா டிசம்பர் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சோ அந்த 10ஆம் தேதிக்குள்ளே நமக்கான ஆனுவல் பேனல் வந்தாலுமே ஓகே, நமக்கு எக்ஸாமினேஷன் அப்படின்றது வர்றதுக்கு அதிகபட்சம் ஒரு 6ல இருந்து 8 மாதங்கள் அப்படின்றது கண்டிப்பா எடுத்துக்குப்பா. சரியா? அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு இந்த 2026ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் மற்றும் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் அதே மாதிரி டிஆர்பி டெட் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வர்றதுக்கு இந்த ஆண்டு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதற்காக ஓகே, நம்மளோட அடா 24/7 சார்பா பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ 2026ல ஓகே, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரியா ஞாபகம் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எலெக்ஷன். நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தல் அப்படின்றது ஓகே கண்டிப்பா எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த தேர்தலை ஒட்டி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வேகன்சிஸா இருக்கட்டும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பா ஒரு இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உட்காந்து இப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஓகே ஒரு டாப்பா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து பாக்குறப்ப குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கிறதுல பார்த்தா ஒரு ஹையர் லெவல்ல இருக்கு. சரிங்களா? அந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு ஓகே என்னென்ன மாதிரியான சிலபஸ் இருக்கு, குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ரிலிம்ஸ். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிலிம்ஸோட சிலபஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்தளவுக்கு எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க, எத்தனை யூனிட்டா பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்க போறாங்க அப்படின்ற தெளிவான டீடைலான விஷயங்கள் சொல்ல போறேன். அதே மாதிரி இது எல்லாமே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து நான் எடுத்து கொடுக்க போறேன். சரிங்களா? ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட சிலபஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்பயுமே பார்த்தா பிடிஎஃப் எனக்கு அனுப்புங்க, பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. நீங்க தாராளமா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஓகே இதெல்லாமே டவுன்லோட் பண்ணிடலாம். சோ நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணாலே ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் தான் நமக்கு வரும். இந்த பேஜ் வந்தோட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ரெக்யர்மெண்ட் அப்படின்னு இருக்குப்பா. இந்த ரெக்யர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சிலபஸ், எக்ஸாம் டேஷ்போர்டு, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஆனுவல் பேனல் இது எல்லாமே இருக்கும். இப்ப நீங்க ஆனுவல் பேனல் கிளிக் பண்ணீங்கன்னா 2025க்கான ஆனுவல் பேனல் தான் இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க 2025க்கான ஆனுவல் பேனல் தான் இப்போதைக்கு இருக்கும். சோ நீங்க ஒரு டிசம்பர் மந்த்ல பாக்குறப்ப கண்டிப்பா 2026க்கான ஆனுவல் பேனல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குப்பா. சரிங்களா? அப்ப எக்ஸாம் டேஷ்போர்டு சிலபஸ் இருக்கு. நமக்கு இப்ப என்ன தேவைன்னா சிலபஸ் தான் தேவை. ஓகே, சிலபஸ் அது குறிப்பா நம்மளுக்கு எதற்கு தேவை அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 1, குரூப் 1 இருக்கு, குரூப் 1A இருக்கு. ஓகே, அதே மாதிரி குரூப் 1B இருக்கு, குரூப் 1C, குரூப் 4, குரூப் 2. ஓகே, அதே மாதிரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ். இந்த மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி தரப்புல வந்து என்னென்ன எக்ஸாமினேஷன் இருக்கோ அதற்கான ஒட்டுமொத்தமான சிலபஸ், அதே மாதிரி எங்க வந்து படிக்கணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட அபிஷியலாவே சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? சோ அதனால நீங்க இந்த விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆல் போஸ்ட் இன்க்ளூடட் இன் குரூப் 1 சர்வீசஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தா மெயின்ஸ் இருக்கு. மெயின்ஸ் வந்து இன்னைக்கு வேண்டாம், நம்ம மெயின்ஸ் இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னைக்கு தெளிவா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் பார்க்கலாம். சோ சிலபஸ் அதை வந்து நீங்க வந்து டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலே பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காப்பி வரும். சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றா இந்த காப்பி வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கோங்க. ஓகே, ஒரே நிமிஷம் டவுன்லோட் பண்ணிடலாம். எஸ் டவுன்லோட் திஸ் ஃபைல் அப்படி சொல்லிட்டு கேக்குது. எஸ் கொடுத்துட்டேன். ஓகே, சோ இப்போ நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்க, உங்களோட டவுன்லோட்ஸ்ல போயிட்டு ஓகே உங்களோட பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தெளிவா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே தான் நான் என்ன பண்ணேன்னா டவுன்லோட் பண்றேன். நான் ஏதோ புது சிலபஸ் உங்கள்கிட்ட வந்து நான் எடுத்துக்கலாம் வரல. சரிங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட அபிஷியலா இருக்கக்கூடிய சிலபஸ். சரிங்களா? சோ இதுல என்னென்ன டாபிக் இருக்கு, என்னென்ன யூனிட் இருக்கு, இது எப்படி படிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்தா இதுல வந்து நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பிரிலிமினரி. ஓகே, என்னது குரூப் 1 சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. சரி, ஓகே. சோ நம்மளோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அதாவது குரூப் 1க்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, குரூப் 2க்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அட் தி சேம் டைம் பார்த்தா குரூப் 4க்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நிறைய பேட்டர்ன் அப்படின்றது இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டா பார்ட் ஏ அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பார்ட் ஏல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு இருக்கு. ஜெனரல் ஸ்டடிஸ்ல டோட்டலா எத்தனை क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 175 கேள்விகள் அப்படின்றது கேக்குறாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் क्वेश्चंस அதுனா 175 क्वेश्चंस அப்படின்றது கேக்குறாங்க. இது வந்து பார்ட் ஏல. சரிங்களா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம், தெளிவா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த பார்ட்
பில பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இங்க என்ன இருக்கு, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 25 கேள்விகள் அப்படின்றது இருக்கு. அப்போ இதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு 175 கேள்விகள் பார்த்தோம். இதுல ஒரு 25 கேள்விகள், அதாவது பார்ட் ஏ பிளஸ் பார்ட் பி. சோ டோட்டலா பார்த்தா எத்தனை கேள்வி வந்துருச்சு, 200 கேள்விகள் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, இந்த 200 கேள்விகளுக்கு டிஎன்பிஎஸ்ல எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க, 300 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப ஒரு கேள்விக்கு எத்தனை மதிப்பெண்கள் பா, 1.5 மதிப்பெண். ஓகே, இதுவே நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, சோ எத்தனை மார்க் கேட்டா 140 150 சொல்லுங்க. அது 150ன்றது நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட். ஓகே, நம்பர் ஆஃப் क्वेश्चंस. ஓகே, அது மார்க் கிடையாது. அப்ப ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் அப்படின்றது டிஎன்பிஎஸ்ல எப்பயுமே நமக்கு வந்து கொடுக்குது. சரிங்களா? சோ அப்ப சிலபஸ் பொறுத்தளவுக்கு ஓகே, நமக்கு மேல பார்த்தா எதுல கொடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்லயும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, சார் நாங்க தமிழ் மீடியம் படிக்கிறோம் சார், தமிழ் சிலபஸ் எங்க இருந்து டவுன்லோட் பண்ணணும், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறோம், சோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா இங்கிலீஷ்ல இருக்குது, அப்ப தமிழ் எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறீங்க. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண தேவை, டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து அவங்களே தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டலா 4 பேஜ் இருக்கு, 2 பேஜ் இங்கிலீஷ்ல இருக்க போது, 2 பேஜ் நமக்கு வந்து தமிழ்ல இருக்க போது. அப்போ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனிட் வைஸா பிரிக்க போறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனிட் வைஸா நம்ம வந்து பிரிக்க போறோம். அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்றது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம், ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் யூனிட்டா கொடுத்திருக்காங்க. அப்ப ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து எத்தனை கேள்வி கேட்கறாங்க, 10 கேள்விகள் குரூப் 1ல கேட்கறாங்க. ஓகே, குரூப் 1ல கேட்கறாங்க. நான் ஃபைனலா பார்த்தா இதற்கான சோர்சஸ் எங்க இருக்கு, என்ன மாதிரியான புத்தகம் படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் ரெகுலரா பார்த்தா குரூப் 1க்கு ஸ்பெஷலா பார்த்தா வீடியோஸ் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல ரெகுலரா வந்து கொடுக்குறேன். சரிங்களா? சோ இந்த ஜெனரல் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. இந்த பாட்டனி அண்ட் ஜுவாலஜி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பயாலஜி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தா என்ன இருக்கு, பிசிக்ஸ் தான் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், root learning of the conceptual learning, science as a tool for understanding the past, present and future, nature of universe, general scientific laws, என்ன laws இருக்கு, mechanics, properties of matter, force and motion and energy, அதே மாதிரி basic principles of mechanisms, electricity, magnetism, light, sound, heat, nuclear physics, laser, electronics, communication அப்படி சொல்லிட்டு நமக்கு நிறைய இருக்கு. அப்ப இது வரையுமே எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா பிசிக்ஸ் வந்து வந்துருச்சுப்பா. சரி, ஓகே, எனக்கு இந்த 2வது பார்ட் இருக்கு தெரியுங்களா, இந்த 2வது பார்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றேன். எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ், ஆசிட், பேஸ், சால்ட், பெட்ரோலியம் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட். ஓகே, இது எல்லாமே பார்த்தா நமக்கு எதுல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி. பாருங்க, கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லைன் தான் இருக்கு. ஓகே, சோ அடுத்தது பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா பயாலஜி இருக்க போகுது. பயாலஜி பாருங்க, மெயின் கான்செப்ட் ஆஃப் த லைஃப் சயின்ஸ், கிளாசிபிகேஷன் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம், அதே மாதிரி எவால்யூஷன், ஜெனடிக்ஸ், ஓகே, பிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த், ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், என்விரான்மெண்ட். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, சயின்ஸ் ஓரியன்டா இருக்கு. இல்ல கடைசி நம்மளுக்கு என்னது ஒரு இக்கு வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்னு தனியா இருந்துச்சு. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒவ்வொரு டாபிக் ஓரியன்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து இதுக்கப்புறம் படிச்சுக்கணும். அது குரூப் 1 பொறுத்த அளவுக்கு பள்ளிப்பாட புத்தகம் மட்டும் போதுமான கண்டிப்பா போதாதுப்பா. பள்ளிப்பாட புத்தகத்தை தாண்டி நிறைய புத்தகங்கள் நீங்க வெளியில இருந்து படிக்கணும். அந்த புத்தகங்கள்ல என்னென்ன, பெஸ்ட் மெட்டீரியல் என்னென்ன, பெஸ்ட் ஆத்தர் யார் யாரு அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல அல்டிமேட்டா குரூப் 1 நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகேப்பா. அப்ப ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பர். சோ 2வது டாபிக் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. இதுல பாருங்க 10 கேள்விகள் கேட்கறாங்க. சரிங்களா? சோ இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பிளிட்டர் மட்டும் கொடுக்குறேன். என்னன்னா இங்க 3 பார்த்தோம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எங்க கொடுக்கணும், பயாலஜி கொடுக்கணும். செகண்ட் ப்ரையாரிட்டி பார்த்தா கெமிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும். தேர்ட் ப்ரையாரிட்டி பார்த்தா பிசிக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் क्वेश्चंस அடிப்படையில் பாக்குறப்ப பயாலஜில இருந்தா உங்களுக்கு வந்து அதிகமா கேட்பாங்க, அடுத்து கெமிஸ்ட்ரில இருந்து கேட்பாங்க, சோ அடுத்து பார்த்தா உங்களுக்கு பிசிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல படிச்சா ஈஸியா நம்மளால நம்பர் ஆஃப் क्वेश्चंस அப்படின்றது கொஞ்சம் அட்டெம்ப்ட் அதிகமா கொடுக்க முடியும். சரி, ஓகே. 2வது பார்த்தா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா 10 क्वेश्चन கேக்குறாங்க. இந்திய புவியியல் அப்படின்றது. சோ என்ன கொடுத்துருக்காங்க, லொகேஷன், physical features, monsoon, rainfall, weather and the climate, water resources, rivers in India, அதாவது இந்தியாவோட ஆறுகள், இந்தியாவோட மண் வகைகள்,
இந்தியாவோட மினரல்ஸ் என்னென்ன, தாது பொருட்கள் மற்றும் கனிமங்கள் என்னென்ன அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி காடுகள் மற்றும் வைல்ட் லைஃப். ஓகே, அடுத்தது அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், சோசியல் ஜியோகிராபி, பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது மக்கள் தொகை பெருக்கம் இருக்கு தெரியுங்களா, அதை வச்சு கேட்கறாங்க. அடுத்த ரேஷியல், அடுத்த லிங்குஸ்டிக் குரூப்ஸ், மேஜர் ட்ரைப்ஸ். ஓகே, அது நம்மளுக்கு வந்து முக்கியம். அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், கிரீன் எனர்ஜி. ஸோ ஃபைனலா பார்த்தா நம்மளுக்கு என்னது, எஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடா இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி நம்ம வந்து படிக்கணும். ஓகே, இதான் பார்த்தா ஜியோகிராஃபிக்கான ஓகே மிக முக்கியமான ஓகே டாபிக் தான். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் ஓகே என்னது, ஓகே ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம். ஓகே, ஸோ ஃபுல்லா இப்பதான் நமக்கு வந்து ஹிஸ்டரி ஓரியன்டா வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகே பாருங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின் 25 கேள்விகள் அல்டிமேட்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். புரியுதுங்களா? 25 கேள்விகள் வெறித்தனமா நம்ம என்ன பண்றாங்க, ஓகே ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்ல கேட்கறாங்க. ஓகே, இது நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், ஹிஸ்டரியில இருந்து நம்மளுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 15 கேள்விகள் கேட்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு ரூட் மேப் தான் கொடுக்குறேன். ஐஎன்எம் வந்து ஒரு 10 கேள்வி பிளஸ் ஆர் மைனஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, கூட கொஞ்சம் ஒரு 16 கேட்டா 9 கேட்பான், இல்ல இல்ல ஒரு 12 கேட்டா இல்ல 13 கேட்பாங்க. அந்த மாதிரி தான் பாருங்க, முன்ன பின்ன தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? சோ அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க சிலபஸ் அடிப்படையில சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்டரி ஓரியன்டடா என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஹிஸ்டரி ஓரியன்டடா இங்க இருந்து இருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஓகே குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமினி பேரரசு, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி தென்னிந்திய வரலாறு. ஓகே, அடுத்தது சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. அவ்வளவுதான் பாருங்க, ரெண்டே ரெண்டு லைன் தான். இண்டஸ் வேலி, குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகர பாமினி, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. ஒரு 7 டாபிக். இந்த 7 டாபிக் முடிச்சா ஹிஸ்டரி நம்மளால மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும். சோ இங்க வந்து என்ன சார், அப்ப ஹிஸ்டரி வந்து இவ்வளவு தரம் இருக்கு, ஆனா ஐஎன்எம் அவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தா நல்லா வச்சுக்கோங்க. ஐஎன்எம்ல பேர் தான் அதிகமா இருக்கும். பாருங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர்ல இருந்து பகத்சிங், பாரதியார், வாவு சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது வரையுமே பார்த்தா நமக்கு என்னது வெறும் பேர் தான். சரிங்களா? அப்ப ஐஎன்எம்ல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, நேஷனல் ரெனைசன்ஸ். ஓகே, அதாவது தேசியத்தின் எழுச்சி இருக்கு தெரியுங்களா, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கிளர்ச்சிகள். இல்ல கையை விட்டு சொல்லிடலாம், இதுதான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்படிதான் கேட்க போறாங்க சொல்லிட்டு அல்டிமேட்டா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துலாம். அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பொறுத்தவரை நமக்கு என்னது 1885 உருவாக்கப்பட்டது. 1947 நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு. அப்ப அதுக்கு நடுவுல ஐஎன்சியோட ஓகே பங்களிப்புலாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லீடர்ஸ் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். சோ என்னென்ன லீடர்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இதையும் தாண்டி நம்ம நிறைய லீடர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஃபைனல் என்னது, ரவீந்திரநாத் தாகூரோட முடிக்கிற அண்ட் அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப அதர்ஸ்னா எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களும் இதுக்குள்ள வந்துருவாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு என்னது யுனைட்டிங் டைவர்சிட்டி, அதே மாதிரி முக்கியமான பர்சனாலிட்டிஸ், அதே மாதிரி ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர். ஓகே, சோ கலை, ஓவியம், இலக்கியங்கள், இலக்கணங்கள், அந்த மாதிரி பார்த்தா நம்மளோட சங்க காலங்கள்லாம் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? எஸ், இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி ஓரியன்டா வருதுப்பா. எஸ், அடுத்து பாருங்க. ஓகே, சோ பெரிய தலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, என்னது இந்தியன் பாலிட்டில இருந்து 40 கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியன் பாலிட்டி மட்டும் நீங்க சூப்பரா படிச்சு வச்சுட்டீங்கன்னா 40 கேள்வி அல்டிமேட்டா செஞ்சு விட்டுலாம். ஓகே, நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு. சோ பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியாவோட அரசியலமைப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரியாம்பிள், முகவுரை. சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஓகே, குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, அடிப்படை உரிமைகள். அடுத்தது அடிப்படை கடமைகள். டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அடுத்தது லோக்கல் கவர்னன்ஸ், உள்ளாட்சி அமைப்புகள், மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து ராஜ், ஜுடிஷியரி சிஸ்டம். கண்டிப்பா 2026 எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அதே மாதிரி ஹிஸ்டரி ஓரியன்டா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, பாலிட்டி ஓரியன்டாவும் கரண்ட் அஃபேர்ஸ் தெளிவா கொடுக்குறா. பாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? 40 கேள்விகள் அல்டிமேட்டா வருது. இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. அப்ப இது எப்படி பிரிக்கலாம்னா, இந்தியன் எக்கனாமி தனியா பிரிச்சுக்கோங்க, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா பிரிச்சுக்கோங்க. அப்ப 2 டாபிக்ல இருந்து நமக்கு என்னது 50 கேள்விகள் கேட்கறாங்க. ஓகே, 2 டாபிக்ல இருந்து 50 கேள்விகள். பாலிட்டி ஒரு டாபிக்ல இருந்து நமக்கு என்னது 40 கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு செகண்டரி, எது தேர்டு, எது ஃபைனலா படிக்கணும் அப்படின்ற
ஒரு ஓவர்வியூ உங்க மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். சரிங்களா? குரூப் ஒன் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எது நல்லா படிக்கணும் அப்படின்றதுல எப்பயுமே உங்களோட மைண்ட் செட் வந்து ப்ராப்பரா வச்சுக்கணும்ப்பா. அடுத்து பாருங்க, இந்தியன் எக்கனாமி பொறுத்தளவுக்கு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதுவும் குறிப்பா பண்ணா 5 இயர் பிளான் இருக்குங்களா, அந்த 5 இயர் பிளான், அடுத்த பிளானிங் கமிஷன், அதே மாதிரி நிதி ஆயோக். ஓகே, பிளானிங் கமிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதி ஆயோக் வந்திருக்கும். அடுத்தது சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, நம்மளுக்கு வருமானம் வருகின்ற முறைகள் என்னது, நம்மளோட பேங்கிங் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி நம்ம படிக்க போறோம். பிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, பினான்ஸ் கமிஷன், நீதித்துறை இருக்குதுங்களா, நீதித்துறையை பத்தி படிக்க போறோம். அதே மாதிரி ரிசோர்சஸ் ஷேரிங் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட், அதாவது ஒன்றியத்திற்கும் நம்மளோட மாநிலத்துக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஒரு சில ரிசோர்சஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. பினான்சியல் ரிசோர்சஸ் எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னு. அதே மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகே, ஸோ டாக்ஸை பத்தி நம்ம வந்து படிக்கணும். அடுத்து பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் எக்கானமியை பத்தி நம்ம வந்து படிக்கணும். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், லேண்ட் ரீஃபார்ம், நில சீர்திருத்தத்தை பத்தி நம்ம படிக்கணும். அக்ரிகல்ச்சர் பத்தி படிக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சர்ல சயின்ஸ் அண்ட் டெக் வந்து எந்த அளவுக்கு வந்து பயன்படுது, இது வந்து நம்ம வந்து படிக்கணும்ப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் growth, ரூரல் வெல்ஃபேர். ஓகே, அதே மாதிரி சோஷியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எதுவும் வந்துடும். ஓகே, ஸோ யூனிட் 9 அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பழைய இதுல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நமக்கு வந்துடும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப 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 முக்கியப்பா. இருக்கு தெரியுங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே, ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்துடும். ஓகே, வெல்ஃபேர் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட நேஷனல் லெவலும் சரி, நம்மளோட தமிழ்நாடு லெவலும் சரி, ஓகே, ஸ்கீம்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு கேள்வி அதிகமா கேட்கணும்னா கண்டிப்பா இந்த ஒரு பகுதியில இருந்து நிறைய கேட்கறது பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ அப்ப இந்த யூனிட் படிக்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நிறைய ஸ்கீம்ஸ் அப்படின்றது நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கணும்ன்றது மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், அடுத்தது பாருங்கப்பா, நம்ம டாபிக் ஓகே, ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, எத்தனை கேள்வி கேட்கறாங்க? 40 கேள்வி. ஓகே, சோ இதெல்லாம் லட்டு மாதிரி நம்ம சாப்பிடலாம். ஏன்னா நமக்கு யூனிட் 3யும் யூனிட் 6ம் ஒரே பேட்டர்ன் தான். என்ன சார் சொல்றீங்க, புரியலையே சார்? யூனிட் 3ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்குங்களா, இங்க வந்து நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கு. அப்ப இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இந்திய அளவுல படிப்போம், இங்க தமிழ்நாடு ஹிஸ்டரியில தமிழ்நாடு அளவுல படிப்போம். அப்ப இதை நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஐயனாம் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஐயனாம் நீங்க நல்லா தெளிவா படிச்சிருந்தாலே இங்க ஒரு சில இது விஷயங்கள் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இதை எப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூனிட் 6 3ஆ பிரிச்சுக்கிறோம்ப்பா. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா தமிழ் சொசைட்டி, அடுத்த பார்த்தா திருக்குறள், அடுத்த பார்த்தா தமிழ்நாடு ஹிஸ்டரி. அப்ப தமிழ் சொசைட்டி பொறுத்தவரை என்னது, நம்மளோட சங்ககால இலக்கியங்கள் என்னென்ன, 17 மேற்கணக்கு நூல்கள், அதே மாதிரி அதுல கொடுக்கப்பட்டுள்ள இது எனது மேற்கோள்கள் என்னென்ன, 17 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள், நீதி நூல்கள், 50 காப்பியங்கள். ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஓகே கான்டெம்பரரி டைம்ஸ் வரையும் நம்ம வந்து படிக்கணும். சங்கம் வயசுல இருந்து இக்கால இலக்கியம் வரையும் நம்ம வந்து படிக்கணும். குறிப்பா பார்த்தா ஆர்கியாலஜிக்கல் ஓரியன்டா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நிறைய அகழாய்வுகள் நம்ம தமிழ்நாட்டுல பண்ணியிருப்பாங்க, அங்க எங்க அகழாய்வு பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான எச்சங்கள் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தா நீங்க இந்த கொஞ்சம் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தா திருக்குறள். திருக்குறள் ஓரியன்டா ஆக்சுவலா நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, சோ பிலாசபி என்னென்ன சொல்லுது, ஓகே டெய்லி வந்து திருக்குறள் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துது, ஓகே சோசியல் பொலிட்டிக்கல் ஓரியன்டா எந்த அளவுக்கு திருக்குறளோட இம்பாக்ட் இருக்கு, அது எல்லாமே நம்ம வந்து படிக்கிறோம். சோ இது வந்து நம்மளுக்கு திருக்குறள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஏர்லி அகிடேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இதேதான் நீங்க வந்து ஐயனாம்ல நம்ம சிலபஸ் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னா அதேதான் நீங்க அங்க இந்தியா அளவில் படிப்பீங்க, இங்க தமிழ்நாடு அளவில் படிப்பீங்க, அவ்வளவுதான். அடுத்தது ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அப்போ நம்ம தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்துல பெண்களோட பங்கு எந்த அளவுக்கு கணிசமா இருந்திருக்கு. அடுத்தது 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக சமய அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம வந்து படிக்கணும். அடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியை நம்ம தெரிஞ்சுக்கணும். growth ஆஃப் ரேஷனலிசம், பகுத்தறிவு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பகுத்தறிவு அப்படின்னாலே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி திராவிட இயக்கங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபைனலாக பாருங்க தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா. ஓகே, இது இல்லாம பார்த்தா காமராஜர் இருக்காங்க, நிறைய தலைவர்கள் நம்ம ஓகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், எஸ்பெஷலி பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா. சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 175 கேள்விகள் அப்படின்றது இருக்க போகுது. சோ இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 25 கேள்விகள் மேத்ஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல பார்த்தா 15 கேள்விகள் இருக்கிறது. ரீசனிங்ல மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்கிறது? 10 கேள்விகள் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு ஆப்டி சூப்பரா வரும், ரீசனிங் வராது. ஒரு சில பேருக்கு ரீசனிங் சூப்பரா வரும், ஆப்டி வராது. அப்ப இந்த இருக்கக்கூடிய ஒரு 6 மாத கேப்ல
உங்களுக்கு எது வராதோ அதுல தயவு செஞ்சு சொல்ற தெளிவா உட்காந்து கத்துக்கோங்க. அதற்கான ஒரு லேர்னிங் ஸ்டேஜ் தான் இப்ப நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப நமக்கு நாளைக்கே ஒரு எக்ஸாம் நடக்கல, இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து குரூப் 1 வரப்போகுது. இல்ல நமக்கு ஆனுவல் பிளானர் விட்டோடனே அடுத்த நாளே ஒரு எக்ஸாம் பண்ணி யாரும் சொல்ல போறல. சாலிடா 6 மாசத்துக்கு மேல நமக்கு கேப் நிறையவே இருக்கு. சோ அப்ப என்னென்ன டாபிக் நமக்கு தெரியாதோ அந்த டாபிக் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2025ல குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எல்லாமே எழுதிருப்போம். அதுல ஓகே ஓரளவுக்கு ஒரு 50% இல்ல 60% சிலபஸ் நம்ம முடிச்சிருப்போம்னா ரிமைனிங் இருக்கக்கூடியதான் நீங்க வந்து படிக்கணும். சோ ரிவிஷன் பண்றதுக்கு நீங்க கிட்ட வந்து பண்ணிக்கோங்க. இப்பயே உட்காந்து ரிவிஷன் எல்லாம் பண்ணாதீங்க. இப்ப படிக்கிறதுக்கு அந்த ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கத்துக்கோங்க, புதுசு புதுசா படிங்க. சரிங்களா? சோ அப்படின்னு பாக்குறப்ப ஆக்டிவ் பொறுத்தளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். ஓகே, இதுல இருந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரீசனிங் பொறுத்தளவுக்கு லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், அல்பா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரீசனிங் தலைப்பு கொடுத்துருக்காங்கப்பா. இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ். இதுல இருந்தா பாத்தீங்கன்னா 200 கேள்விகள் அப்படின்றது வரப்போகுது. சரிங்களா? சோ உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க இந்த குரூப் 1க்கான சிலபஸ் அப்படின்றது கண்டிப்பா கிளாரிட்டியா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? எஸ், ஓகேப்பா. சோ இதுல எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நம்மளோட அட்டா 24/7ல பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட பேச்சஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கா. ஓகே, குறிப்பா பாத்தீங்கன்னா ஓகே சோ இந்த குரூப் 1 பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப குரூப் 1க்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்கோம். அந்த ஃபவுண்டேஷன் எப்படி வாங்குறது, என்ன பேர் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் நீங்க நம்மளோட டிஎன்பிஎஸ்சிக்குள்ள போய்க்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா சிறகுகள் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கும். ஓகே, சோ இதான் பாத்தீங்கன்னா குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச். கிட்டத்தட்ட 227 மணி நேரத்துக்கான ஆன்லைன் வகுப்புகள் கொடுக்குறோம். 296 மார்க் டெஸ்ட், 9 இ-புக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ ஜிஎஸ் ஓரியன்டடாவும் சரி, மேக்ஸ் ஓரியன்டடாவும் சரி, புக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி பிளானர் அப்படின்றத நாங்க கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்டடி பிளானர் பொறுத்த அளவுக்கு இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இதான் நம்மளோட ஸ்டடி பிளானர். ஓகே, சோ பேட்ச் ஸ்டார்ட் ஆனது யார் யாரு என்னைக்கு என்னென்ன தலைப்பு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவா இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருப்போம். சோ ஒரு நாளைக்கு நேரடி 4 வகுப்புகள் அப்படின்றது உங்களுக்கு வந்து போக போகுது. சரிங்களா? சோ குரூப் 1 தரமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளானர் பண்ணி எடுக்க ரெடி பண்ணிட்டோம். சோ அது ஓரியன்டடா நீங்க வந்து ஓகே அட்மிஷன் போனா போட்டுக்கோங்கப்பா. அதே மாதிரி ஓகே இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் வந்து நான் என்னென்ன வகுப்புகள் எடுப்பேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஆஃபர் கோட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? எஸ், இதான் என்னோட ஆஃபர். ஓகேங்களா? சோ என்னோட ஆஃபர் கோட் பண்ணா 836. ஓகே, Y836. இந்த இடத்துல வந்து Y836 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்ளை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேட்ச்க்கான காஸ்ட் பாருங்க 3249 ரூபாய் மதிப்புள்ள பேட்ச் பாத்தீங்கன்னா 2534 ரூபாய்க்கு கிடைக்குது. சரியா? கிட்டத்தட்ட 714 ரூபாய் ஆஃபர் கிடைக்குதுப்பா. சரிங்களா? இந்த பேட்ச் இப்போதைக்கு நீங்க வாங்குறப்ப 2 வருஷம் நீங்க பயன்படுத்தலாம். அப்ப 2025ல நீங்க அட்மிஷன் போறீங்க அப்படின்னா 2027 வரையும் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த பேட்ச் வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம். சிறகுகள் அப்படின்ற குரூப் 1 ஃபவுண்டேஷன் பேட்ச். இந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹையஸ்டா பாருங்க ஹிஸ்டரியில ஒரு 25 கேள்வி, அதே மாதிரி யூனிட் 6ல ஒரு 40 கொஸ்டின். அப்ப 65 கேள்விகளுக்கு நான் கேரண்டி. புரியுதா? 65 கேள்விகளுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இந்த பேட்ச்ல ஓகே யூனிட் 3 அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஹிஸ்டரி, அதே மாதிரி பார்த்தா நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ் சொசைட்டி, திருக்குறள் இருக்குங்களா, இது 2 யூனிட் நான் தான் உங்களுக்கு வந்து எடுக்க போறேன். சரிங்களா? அப்போ 65 இது கொஸ்டினுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் நான் வந்து ஓகே நல்ல கேரண்டியா வந்து உங்களுக்கு வந்து வகுப்புகள் எடுப்பேன். சோ நம்மளோட மாணவர்கள் ப்ரீவியஸ் இயர்ல பாத்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அட்மிஷன் போட்ட மாணவர்கள்ட்ட கேளுங்க, நம்மளோட வகுப்பு எப்படி இருக்குன்னு அந்த மாணவர்களே சொல்லுவாங்க. சரிங்களா? சோ மறக்காம நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அட்டா 24/7 ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. சிறகுகள் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இல்ல குரூப் 1 ஓரியன்டடா உங்களுக்கு வேற சில வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. அந்த வீடியோக்கள் கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நம்மளோட அட்டா 24/7 நான் ப்ரொவைட் பண்றேன். சரிங்களா? So thank you all, thank you so much. இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். I wish you all the very best. Thank you all.